அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் யுவந்த நர்சு. நான் செரிட்டோஸ் தமிழ் பள்ளி நிலை 5 படிக்கிறேன். நான் இன்றைக்கு நாலடியார் நூலில் உள்ள நட்பாராய்தல் அதிகாரத்தை பற்றி பேச வந்திருக்கிறேன். 15 கீழ்கணக்கில் நூல்களில் ஒன்றான ஒரு தமிழ் நீதி நூல் இது ஆகும். 4 அடிகளை 400 பாடல்களில் தொகுப்பான இந்நூல் சமண முனிவர்களால் இயற்றப்பட்டது. 4ம் 2ம் சொல்லுக்குறுதி என்ற தமிழ் பழமொழி திருக்குறளுக்கு இணையாக போற்றப்படுவதை குறிப்பிடுகிறது. நாலடியார் நூலில் உள்ள நட்பியல் நட்பாராய்தல் அதிகாரத்தில் உள்ள 220வது பாடலில் அதன் விளக்கத்தையும் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பாடல் இதோ. மரீஇ பலரோடு பன்னாள் முயங்கி பொரீஇ பொருள் தக்கார் கோடலை வேண்டும் பரீஇ உயிர் செகுக்கும் பாம்போடு மென்னா மரீஇ பின்னை பிரிவு. மரீஇ பலரோடு பன்னாள் முயங்கி பொரீஇ பொருள் தக்கார் கோடலை வேண்டும் பரீஇ உயிர் செகுக்கும் பாம்போடு மென்னா மரீஇ பின்னை பிரிவு. நாலடியார் நூல் பல ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டாலும் இன்றையும் நம் சூழலில் ஒரு வழிகாட்டியான நூலாக அமைந்துள்ளது. மரீஇ பலரோடு என்று தொடங்கும் இந்த பாடல் நட்பின் அடித்தளம் எவ்வளவு உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. பல நாட்கள் பலருடன் பழகினாலும் உண்மையான ஆழமான நட்பை கண்டறிவது ஒரு சவாலாகவே இருக்கும். இன்றைய மின்னியல் உலகத்தில் நிறைய இணைய நண்பர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நமக்கு உதவி செய்யும் உண்மையான நண்பர்கள் மிகவும் சிலரே. நண்பர்களை தேர்ந்தெடுக்குவதற்கு முன்பு அவர்களின் குணங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். குணங்களை ஆராய்ந்த பிறகு அவர்களுடன் நாம் நட்பு கொள்ள வேண்டும். நல்ல குணம் உள்ளவர்களுடன் மட்டும் நாம் நட்பு கொள்ள வேண்டும் என்பதை நாலடியார் நூல் உணர்த்துகிறது. பரீஇ உயிர் செகுக்கும் பாம்போடு மின்னா என்பது ஒரு பாம்புடன் பழகி பிரிவது நமக்கு மிகப்பெரிய துன்பம் தரும் என்பதை உணர்த்துகிறது. சில நண்பர்களுக்கு தீய பழக்கம் இருக்கலாம். ஆரம்பத்தில் சாதாரணமாக இருந்தாலும் அவருடன் பழகும் நண்பர்களுக்கு அந்த தீய பழக்கம் வரலாம். உதாரணமாக திருவள்ளுவர் நட்பாராய்தலை பற்றி ஒரு குறள் எழுதியிருக்கிறாரு. குறள் இதோ. நாடாது நட்டினர் கேடில்லை நட்டபின் வீடில்லை நட்பால் பவர்க்கு. பொருள்: தவறான நண்பர்களுடன் நட்பு கொண்டால் அது நட்பிலிருந்து விலக முடியாமல் நமக்கு கேடு தரும். மற்றும் அது நட்பிலிருந்து விலகினாலும் அதுவும் நமக்கு கேடு தரும். இன்றைய சூழலில் சமூக ஊடகத்தின் மூலமும் இணைய விளையாட்டுகளின் மூலமும் நமக்கு நிறைய இணைய நண்பர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களின் உண்மையான குணம் நமக்கு தெரியாது. அதனால் சமூக ஊடகத்திலும் இணைய விளையாட்டுகளிலும் நம் நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது கவனமாக யோசிச்சு தேர்ந்தெடுக்க வேண்டும். என் நண்பர்கள் எப்படிப்பட்டவங்கன்னு தெரியுமா? நான் துன்பத்தில் இருக்கும் போது அவங்க துணையாகி இருப்பாங்க. என்னை ஊக்கப்படுத்த வைப்பாங்க. என்னை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வாங்க. மற்றும் நான் மகிழ்ச்சியா இருக்கும் போது அவங்களும் மகிழ்ச்சியா இருப்பாங்க. நான் சுருக்கமாக சொன்னால், ஒரு விஷமுள்ள பாம்பை எப்படி தொட யோசிப்போமோ அது மாதிரி நம் நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது கவனமாக யோசிச்சு நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். யார் எவர் என்று கண்டறிவது மிகவும் கடினம். அதனால் யார் எவர் என்று கண்டறிந்த பிறகு அவர்களுடன் நாம் நெருங்கி பழக வேண்டும். தவறான நண்பர்களால் ஏற்படும் பிரிவு நமக்கு மிக பெரிய துன்பம் தரும். அதனால் நம்மை சுற்றி உள்ள நல்ல நண்பர்களுடன் எதிர்காலத்தை வளமாக்குவோம். என்னைய மாதிரி நீங்களும் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்க. நாலடியாரோ ஆசிரியர்கள் சொல்ற மாதிரி சிறந்த நண்பர்களை தேர்ந்தெடுங்க. நான் செயல் சொல்ல வாய்ப்பு கொடுத்ததற்கு அனைவருக்கும் வணக்கம்.